ஆசீர்வதித்து குடும்பத்திற்காக சொல்லிப்போம். கிருபையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நன்மையானவைகளை கட்டளையிடுகிறவர். இந்த திருமண வாழ்க்கையிலும் மணமகனுடைய வீட்டின் சார்பாக கொண்டு வந்திருக்கிற நன்மளிப்புகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் பெருகும்படியாக கிருபை பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையை மேல் மகிமையும் கிருபையின் மேல் கிருபையும் மணமக்களுடைய வாழ்க்கையிலே இரு வீட்டாருடைய வாழ்க்கையிலே பெருகும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். திருமண நிகழ்வுகளை உடைய கிருபை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாராளி ஆசீர்வதித்து தர முடியாது. எல்லாரும் தங்களை போய் நம்ம ஜோம் பண்ணுவோம். நம்ம தெரிவிக்கிற பாஸ்டர் சாலமோன் அவர்கள் முன்பாக வந்து ஆரம்பம் செய்து நமக்கு தாராளி நடத்தி தருவார்கள். மனிதர்கள் நியாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்ற துணையை உண்டாய் முதல் திருமணத்தை நீரே ஆண்டவரை நடத்தி சிறப்பித்த தாய்வுக்காய் சோதரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் மனுக்குலத்தை மீட்கும்படியாய் இந்த பூமியிலே வந்த பொழுது முதல் அற்புதத்தை எளிமையாக அவர்கள் காணாமலே ஆண்டவரை செய்து ஒரு மகிமையை வெளிப்படுத்தும் தாய்வுக்காய் சோதரிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அதை சொல்ல நாம் அமைந்திருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தி புயல். ஆண்டவருக்கு நன்மையை செய்திருக்கிறார், மணமக்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார், எல்லாருக்கும் நன்மைகளை செய்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நாம் எல்லாரும் கடவுளோடு கூட பேசுகிற நேரம், பக்கத்தில் இருக்கிற நபர்களோடு அந்த கடவுளோடு கூட நாம் பேசுகிற நேரம். எல்லாரும் உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த திருமண மண்டபம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், God is good. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், அவர் நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன், அவரை துதிப்பேன். அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல துதி உண்டு, துதி இருக்கிற இடத்துல இயேசு உண்டு. அல்லேலூயா.
கேட்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விவாக ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறேன். அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே கடந்து வந்திருக்கிறார்கள். இது ஒரு ஊழியருடைய குடும்பத்தினுடைய திருமணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிற ஒரு தினம். இந்த நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு விசேஷமான நாளாகும். அருமையான மணமக்கள், நீங்களும் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு நன்றி உள்ள இருதயம், நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு நேரமும் நீங்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த நவம்பர் 25 என்று சொல்லும் பொழுது அடுத்த மாதம் இதே 25ஆம் தேதியிலே அவர்கள் தங்களுடைய முதல் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்னாலே வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஜாஸ்மின் என்பதற்கு மல்லிகை என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கை மல்லிகை போல மனம் வீசத்தக்கதாக ஊழியர்கள் எல்லார் சார்பிலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவே உங்களுடைய வழியாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் வழிகளிலே நீங்கள் நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டுவார். கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதுகாப்பார். கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் அவர் அளிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். இந்த திருமண பந்தத்தில் இணைக்க இருக்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நீ ஆசீர்வதித்து, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீ ஆசீர்வதித்து உன்னுடைய பிள்ளைகளை சந்ததியாய் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்க வழி நடத்தினேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். இவர்கள் இருவரும் தங்களுடைய மனப்பூர்வமான சம்மதத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். வாக்குறுதி கொடுக்கிறேன். இந்த திருமணத்தின் மூலமாக என் சொந்த கணவராக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் உன்னோடு உண்மையுள்ள மனைவியாக இருந்து உங்களை நேசித்து உங்களை போஷித்து உனக்கு கீழ்ப்படிந்து உண்மை காப்பாற்றுவேன் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே சபையாருக்கு முன்பாக ஊழியர்களுக்கு முன்பாக நான் வழிபடுகின்ற
ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த மணமக்களுக்காக நம்ம எல்லாரும் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நீங்கள் நினைத்து கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த வேளையில ஜான் டைட்டஸை, அருமையான ஜாஸ்மினை உடைய திருக்கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் பண்ணின அறிக்கை, இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், இவைகளை நிமித்தமாக ஆண்டவரே உடைய சமூகத்துல, உடைய சன்னிதானத்துல, உமது முன்னிலையில, உமது தலைமையில, உமது ஆண்டவரே ஊழியக்காரர்களுடைய முன்னிலையில நீர் இவர்களை கணவன் மனைவியாக ஒன்றாக இணைத்து தந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆசீர்வதியும் அப்பா. தகப்பனை தொடர்ந்து இவர்கள் ஆரம்பிக்க போகிற இல்லற வாழ்க்கையில எல்லா இகவர நன்மைகளை கர்த்தர் தருவீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த குடும்பத்துக்கு நாம் கூறுகிற ஆசீர்வாதம் பாத்திரமானவர்கள். அந்த ஆசீர்வாதத்திற்கு இவர்கள் பாத்தியப்பட்டவர்கள், பாத்திரமானவர்கள். கர்த்தருடைய பிள்ளை ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு தங்கும். வரலாற்று சிறப்பு மிக்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மணமகன் வீட்டாரும் இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக்க ராமநாதபுரத்தில் இணைவது உண்மையாகவே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மணமகள் ஜாஸ்மின் வயலா என்னுடைய கசின் சிஸ்டர். நான் அவளை பற்றி சில வார்த்தைகள் உங்கள் முன் கூற விளைகிறேன். ஜாஸ்மின் வயலா மணமகள், அவளுடைய அப்பா என் சித்தப்பா மோசஸ் சுந்தர் சிங் அவர்கள் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். என் சித்தி லில்லி ரேச்சல் அவர்கள் தென்காசி அருகில் உள்ள சேர்ந்த மரத்தை சேர்ந்தவர்கள். என் சித்தப்பாவின் அப்பா அம்மா அவர்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் என் சித்தியின் அம்மா அப்பா அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவருமே உயர்ந்த கல்வியை படித்தவர்கள். அது மாத்திரமல்ல, ஆசிரிய பணியை செய்தவர்கள். அவர்கள் அநேக வருடங்களுக்கு முன்பாக தங்களுடைய ஆசிரிய பணியை குறைந்த ஊதியத்திலே உண்மையாய் செய்து வந்தவர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சேவை செய்யும் குடும்பத்தின் பின்னணியில் இருந்து வந்திருப்பவள் தான் மணமகள் ஜாஸ்மின் வயலா. இன்று உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருக்கலாம், ஆனால் சேவை என்று அழைக்கப்படும் தொழில்கள் இரண்டே இரண்டு தான். ஒன்று ஆசிரிய பணி, மற்றொன்று மருத்துவ பணி. அதில் நாம் தெரிந்திருக்க வண்ணமாக நம்முடைய மணமகள் ஜாஸ்மின் வயலா அவர்களின் அப்பா ராமநாதபுரத்தில் இயேசுவின் ஆன்மீக பணியோடு
மருத்துவ பணியையும் செய்து வருகிறார்கள். ஆகவே இன்று மணமகன் ஜான் டைட்டஸ் உண்மையாகவே சேவை புரியும் பணி குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிற ஜாஸ்மின் வயலாவை திருமணம் முடித்திருப்பது என்பது ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஈவு என்றே நாம் சொல்லலாம். என்னுடைய அன்பு தங்கை ஜாஸ்மின் வயலாவை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லலாம், அவள் ஒரு குணசாலியான பெண். நாம் வாசித்ததற்கு நமக்கு தெரிந்திருக்கிறபடி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு குணசாலியான பெண் என்று அழைக்கப்படுவதற்கு 3 முக்கியமான சிறப்பான குணாதிசயங்களை நான் என் தங்கையிடம் கண்டிருக்கிறேன். அதை பற்றி நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நோபல் கேரக்டர் குணாதிசயம் என்னவென்று பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல். ஒரு பெண் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாள் என்றால் அந்த பெண் கட்டாயமாக தன்னுடைய கணவருக்கும் கீழ்ப்படிவாள். ஆபிரகாமின் மகன் ஈசாக்குக்கு எலியேசர் பெண் பார்க்க ரெபேக்காளின் வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கே ரெபேக்காளின் பெற்றோருக்கு ஈசாக்கை பிடித்து விட்டது. ஈசாக்கை பிடித்து போன ரெபேக்காள் பெற்றோர் ரெபேக்காளுக்கும் அந்த ஈசாக்கை பிடித்து விட்டது. அதேதான் இந்த திருமணத்திலும் நடந்திருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் சொல்லும் திருமணம் அதுதான். ஜாஸ்மின் வயலா அவர்களின் அப்பாவுக்கு பிடித்து போன மணமகன் ஜான் டைட்டஸ் மணமகள் ஜாஸ்மின் வயலாவுக்கும் ஜான் டைட்டஸை பிடித்து விட்டது. உண்மையாகவே அவளும் ரெபேக்காளை போல ஒரு குணசாலியான பெண் என்றே நாம் சொல்லலாம். இரண்டாவது கூட நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது நோபல் கேரக்டர் உற்சாகமும் விடாமுயற்சியும். சிறு வயதிலிருந்தே ஜாஸ்மின் வயலா தன்னுடைய படிப்பில் உற்சாகத்தோடு விடாமுயற்சியோடு படித்து வந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே ஸ்கூல் எல்லா ஸ்டடீஸ்லையும் பார்க்கும் பொழுது 10th ஸ்டாண்டர்ட் விசேஷமாக 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலேயும் கிளாஸ்ல டாப்பராக ஸ்கூல்லேயே டாப்பராக மதிப்பெண் வாங்கியிருக்கிறாள். அது மாத்திரமல்ல பிஇ படித்தால் அங்கேயும் காலேஜிலையும் நல்ல ரேங்க் ஹோல்டர் என்கிற லிஸ்டிலே ஆண்டவர் அவளை உயர்த்தி வைத்தார். இதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் அவளுடைய உற்சாகமும் விடாமுயற்சியும் தான். அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட அவளுடைய வேத வாசிப்பும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் அவள் சரியாக செய்திருக்கிறாள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் படித்தவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை என்று. ஆனால் படித்தவர்கள் ஆண்டவருக்கு தேவை. அதிகம் படித்த பவுல் அப்போஸ்தலனும் ஆண்டவருக்கு தேவை. படிக்காத பேதுருவும் யாக்கோபும் யோவானும் ஆண்டவருக்கு தேவை. ஆகவே தான் இன்றைக்கு ஜாஸ்மின் வயலா தன்னை தேடி வந்த கேம்பஸ் இன்றையில் செலக்ட் ஆன நல்ல உயர்ந்த சம்பளத்தை வேண்டாம் என்ற ஐடி வேலையை புறக்கணித்துவிட்டு கர்த்தருக்காக சேவை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே இன்றைக்கு அவர்கள் விடாமுயற்சியோடும் உற்சாகத்தோடும் இயேசுவின் பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். நாம் எல்லோருக்கும் தெரிந்த வண்ணமாக மணமகள் ஜாஸ்மின் வயலாவும் அவளுடைய தங்கை ஜெமிமாவும் இணைந்து யூடியூப் சேனல் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதை பி த லைட் என்கிற டீமில் ஜாஸ் ஜெமிமா என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கானோர் அந்த யூடியூப் சேனலை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். லாபான் வந்து ரெபேக்காளை வாழ்த்துற பொழுது சகோதரியே நீ கோடான கோடியாக பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. தாவீது போல துதிப்பதிலும் சாலமோன் போல ஞானத்திலும் எலிசா போல இரட்டிப்பான வரத்திலும் தானியை போல ஜெபிப்பதிலும் எலிசா போல இரட்டிப்பான வரத்திலும் தானியை போல ஜெபிப்பதிலும் நெகேமியா போல ஆலய வாஞ்சையிலும் பவுல் போல பக்தி வைராக்கியத்திலும் நெகேமியா போல ஆலய வாஞ்சையிலும் பவுல் போல பக்தி வைராக்கியத்திலும் தெபோராள் போல சுறுசுறுப்பிலும் அபிகாயில் போல சிந்தித்து செயல்படுவதிலும் தெபோராள் போல சுறுசுறுப்பிலும் அபிகாயில் போல சிந்தித்து செயல்படுவதிலும் நகோமியும் ரூத்தும் போல ஈசாக்கும் ரெபெக்காலும் போல நகோமியும் ரூத்தும் போல ஈசாக்கும் ரெபெக்காலும் போல அபிகாயில் பிரிஸ்கில்லாள் போல வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் அபிகாயில் பிரிஸ்கில்லாள் போல வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் சிறந்து பக்தியுள்ள சந்ததியாய் ஜேசும் ஜானும் வாழ வாழ்த்துக்கள். பக்தியுள்ள சந்ததியாய் ஜேசும் ஜானும் வாழ வாழ்த்துக்கள். எங்கள் அண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். எங்கள் அண்ணன் வந்து ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வந்து எப்படி சொல்லணும்னா நான் தான் வந்து வீட்டில் வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி இருப்பேன். அப்படி கிடையாது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து டோட்டலாக சேஞ்ச். நான் என்னன்னா அப்படிங்கும்போது எப்போ வந்து ஆண்டவர் வந்து எங்களை தொட்டாரோ ஒரு பெரிய மாற்றம் எங்கள் வீட்டுக்குள்ள, ஒரு பெரிய விடுதலை. எவ்வளவோ பேர் வந்து ஏளனமாக பார்த்து எவ்வளவோ பேர் வந்து எப்படியோ பேசினாங்க எங்களை வந்து. ஆனால் வந்து அவ்வளோ பேருக்கு முன்னாடியும் என்னோட கல்யாணமும் சரி இப்போ எங்கள் அண்ணனோட கல்யாணமும் சரி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ரொம்ப
அதிசயமா அற்புதமா ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. எங்க அண்ணன் வந்து ரசிக்கப்பட்டப்ப வந்து கர்த்தர் வந்து எங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வந்து யோபு 8:7 அந்த வாக்குத்தத்தம் தான் எங்க அண்ணனுக்கு கொடுத்தாங்க. அந்த வாக்குத்தத்தம் பிரகாரம் தான் வந்து இப்ப வர இடத்துலனா ஒரு அண்ணன் வந்து கர்த்தர் வழிநடத்திட்டு இருக்காரு. உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு வந்து சம்பூர்ணமா இருக்கும் அப்படின்ற வார்த்தை. இதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து அந்த வாக்குத்தத்தத்தை வந்து கர்த்தர் வந்து என் அண்ணனோட வாழ்க்கையில வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு வந்து முழுமையாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்துல தான் ரசிக்கப்பட்டேன். இயேசு சொன்னாலே எப்படின்னு தெரியாது. அப்படி ஒரு விக்கிர என்ன சொல்றது, இயேசுவே அறியாத குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து இப்ப இந்த நிலைமைக்கு வரைக்கும் என்ன சொல்றது, கொஞ்சம் அழுதுருவேன். பட் அவ்வளவு தூரம் தேவன் அப்பாவுக்கு மேல என்னை வழிநடத்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இதுதான் வழி, இப்படிதான் நடக்கணும். நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு தேவை தெரியும், சின்ன பிள்ளையா இருக்கப்பே நம்மளுக்கு என்னென்ன தேவை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த தருணத்துல நம்ம படைத்த ஒரே ஒரு தேவன், ஒரே குலம், ஒரே தேவன்ற மாட்டீங்க, நம்மளுக்கு ஒரே ஒரு தேவன், அது இயேசு கிறிஸ்துன்ற பரிசுத்தம் உள்ளவர் மட்டும் இவ்வளவு தூரம் நடத்திருக்கிறதுனால தான் இப்ப உங்க எல்லாரும் முன்னாடி இருந்து நான் பேசுறேன். அதுக்காக எனக்கு தேவனை ஏற்படுத்தி கொடுத்த சபையை கொடுத்தாங்க, அதற்குரிய ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்தாங்க. அவங்கள நடத்தின மூலம் அந்த பரிசுத்த ஆவியாளர் கிடைச்சதுனால தான் நான் இவ்வளவு தூரம் அந்த போல்ட்னஸ் கிடைக்கும். தங்கச்சி கூட சொன்னாங்க, அவ்வளவு ஒரு பயந்தாங்குடி, எதுக்கெடுத்தாலும் அழுதுருவேன், வீட்டில் பயங்கரமான பிரச்சனை போறோம், எல்லாத்தையுமே எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் தெரியும். இருந்தாலும் அவருக்காக நிற்கணும், வாழ்ந்தாலும் அவருக்காக, செத்தாலும் அவருக்காக ஒரு வைராக்கியத்தை கொடுத்தது ஆவிக்குரிய தகப்பனும் ஆவிக்குரிய ஆவியானவர் எங்களுக்கு கூட நன்றி செலுத்துகிறேன். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் அவருக்காக ஓடணுன்ற ஒரு வைராக்கியம் இருக்கு. எல்லாரும் ஜெபிச்சுக்கோங்க. எல்லாரும் மேல மத்திய ஆயிரத்து எல்லாரும் சாப்பிட்டு வந்து எந்த விதமான தடை இல்லாம நடந்ததுக்கு என்னுடைய தேவாதி தேவனை முதலாவது பெரிதான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த திருமணத்தை நல்லபடியாக சிறப்பாக நடத்தியதற்கான பாஸ்டர் சாம்சன் அவர்களுக்கும் என்னுடைய இருவீட்டாரின் சார்பாக அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது போக இங்க இருந்ததான அனைத்து பாஸ்டர்ஸ் மற்றும் அவங்க குடும்பத்தாருக்கும் எங்களுடைய இருவீட்டாரின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கதான எல்லா உறவினர்கள், நண்பர்கள், உடன் வேலை பார்த்தவர்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய திருமணத்துக்கு வந்திருக்காக. மீண்டுமா அவங்க எல்லாருக்கும் வந்து எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமா கடைசியாக ஒரு சிலருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த திருமணத்துக்காக கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே வந்து எங்களுடைய சபை உறுப்பினர்களாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஒரு சில பேர் வந்து ரொம்பவே வந்து இந்த திருமணத்தை சிறப்பாக நடத்த முடியாத 2 மாதங்களுக்கு முன்பாகவே ரொம்ப பிரயாசப்பட்டு இருந்தாங்க. மீண்டும் அவங்க எல்லாரையும் நினைவு கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க பாட வந்திருந்தா அவங்களுக்காக ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதர்ஸ்க்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் போக நிறைய அந்த சமையலுக்கு பரிமாற வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்க வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க எல்லாருமே வந்து உங்களுக்காக எல்லாருக்கும் ஒரு விருது ஆயுதமா இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டு விட்டு திருப்தியா சாப்பிட்டு விட்டு மக்களை ஆசீர்வதித்து விட்டு எல்லாரும் முக்கியமா போட்டோ எடுத்துட்டு செல்லுமாய் அன்பா வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. திருமணத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்ததற்காய், வரவேற்பு காரியங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதில் நடனமான எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு வரியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, மணமக்களை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா துதியையும் எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் கடவுளுக்கு செலுத்துவதற்கு அடையாளமாக, நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நாவுகள் இருந்தாலும் நாங்கள் உண்மை துதித்து ஆராதிக்க பத்தாது. நீங்கள் செய்த நன்மைகள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, 1000 நன்மைகளை செய்தவரே. இப்பொழுது அருமையான சகோதரிக்காக, இந்த திருமண பந்தத்தில் இருக்கிற டைட்டஸ் ஜாஸ்மினுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். In the name of Jesus Christ, let the life be blessed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விசேஷித்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில, அவங்க ஊழியத்துல, எல்லா பகுதியிலும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் கூட இருந்து இந்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அநேகர் காண
காணத்தக்க தேசத்தை அசைக்கிற அபிஷேகத்தை நீ ஊற்றும்படியாக, இந்த உலகத்தை அசைக்கிற அபிஷேகத்தினாலே இவர்களை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீ செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த தருணத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.